18 வயதுடைய குணால் என்ற இளைஞன் மலை உச்சியில் இருந்து பெற்றோர்கள் நிற்கத்தக்கதா, போலீஸார் நிற்கத்தக்கதா, அந்த ஊர் பொதுமக்கள் நிற்கத்தக்கதா, மலை உச்சியில் இருந்து ஐஃபோன் வாங்கித்தர கேட்டு இன்னுமே வாங்கித்தரவில்லை என்று சொல்லி தற்கொலை செய்ய போகிறன், கீழே விழப்போறன் என்று சொல்லி அங்கே இருந்தவர்களை மிரட்டி போலீஸார் எவ்வளவோ வற்புறுத்தி ஆறுதல் சொல்லி அவர்களை உயிரை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்தும் அந்த இளைஞன் உட்பட 3 பேர். இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? 3 பேரும் உயிரிழந்தது உண்மை. அந்த இளைஞனுடைய வயது 18 என்பது உண்மை. அவர்களின் தாய் தந்தை அவர்கள் என்பதும் உண்மை. ஆனால் ஐஃபோன் வாங்கி தரவில்லை என்பதற்காகத்தானா இந்த சம்பவம் பதிவாகியது என்று கேட்டால் முற்றிலும் பொய். இந்தியாவின் முன்னணி ஊடகங்களே ஐஃபோன் பிரச்சனையால் தான் இப்படி ஒரு சம்பவம் என்று சொல்லி செய்திகளை வெளியிட்டார்கள். காணொளி வைரலானது. அந்த இளைஞன் மலை உச்சியிலிருந்து குதிக்க பார்க்கிறதும் பெற்றோர்கள் அவர்களை ஆறுதல் படுத்தி வெளியே எடுப்பதற்கு முயற்சி செய்தும் தோல்வியில் முடிவடைந்து அவருடைய தந்தையும் சேர்ந்து உயிரிழக்க அந்த அதிர்ச்சியில் தாய் உயிரிழந்த சம்பவம் உண்மை. ஆனால் வெறும் ஐஃபோனுக்காகத்தானா இந்த சம்பவம் என்று கேட்டால் நிறைய பேர் பதிவு செய்ததன்படி நிறைய பேர் காணொளிகளை போட்டிருக்கிறார்கள், செய்திகளை போட்டிருக்கிறார்கள், பகிர்ந்திருக்கிறார்கள், ஐஃபோன் தான் என்று சொல்லி நம்பி இருக்கிறார்கள். ஆனால் அதில் உண்மைத்தன்மை இல்லை. தனிப்பட்ட குடும்ப தகராறு, சொத்து பிரச்சனை, பெற்றோர்களுக்கிடையில் இருக்கிற கருத்து முரண்பாடு காரணமாகத்தான் இப்படியொரு பிரச்சனை பதிவாகி இருப்பதாக இப்பொழுது அந்த போலீஸார், அந்த பகுதியில் இருக்கிற போலீஸார் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் நேரடி சாட்சிகள் என்று யாருமே இல்லை. ஏனென்றால் குடும்பத்தில் இருக்கிற 3 பேருமே அந்த இடத்துல உயிரிழந்து விட்டார்கள். முன்னர் அந்த இளைஞர் குதிப்பதற்காக 2 மணித்தியாலங்கள் போராடி கொண்டிருக்கிறார். அவர் குதிப்பதற்காக போராடுற நேரத்தில் அவரை காப்பாற்றுவதற்காக பெற்றோர்களும் போலீஸாரும் பொதுமக்களும் என்று சொல்லி மீட்பு படையினரும் போராடி கொண்டிருக்கிறாங்க. அவர் குதிச்சா விழுந்தாலும் கீழே தாங்கி பிடிக்கிறதுக்கு வலைகளை விரிக்கிறாங்க. ஆனால் அவர் தனது இடத்தை மாற்றி அங்கேயும் இங்கேயுமாக அலைமோதியதால் அந்த வலை விரித்த விஷயமும் தோல்வியில் முடிவடையுது. இவர்களின் 2 மணித்தியாலத்துக்கு பிறகு பெற்றோர்களின் கதையை கேட்டு கொஞ்சம் அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்குகிற நேரத்தில் தந்தை போய் பிடிக்க முற்பட்ட பொழுது தடுமாறி கீழே விழுந்துதான் முதலாவதாக இவர்கள் இருவருமே கீழே விழுறாங்க. பின்னர் இந்த அதிர்ச்சியில் தாயும் உயிரிழக்கிறாங்க. இப்போ இந்த சம்பவம் தொடர்பில் இவர்களுடைய பாட்டி என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால், இந்த ஐஃபோன் பிரச்சனையால் தான் இப்படி ஒரு சம்பவம் பதிவாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் பகிர்ந்து வாரீங்க. செய்திகள் வெளியாகி வருது, முற்றிலுமாகவே போய் இப்படியான வதந்திகளை, உண்மையில்லாத செய்திகளை, காணொளிகளை பரப்ப வேண்டாம். உண்மையான குடும்ப பிரச்சனை என்ன, குடும்ப சூழல் பின்னணி என்ன என்பது குறித்து தெரியாமல் தயவு செய்து போலியான விஷயங்களை, போலியான வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று சொல்லி இவர்களுடைய அந்த இளைஞனுடைய பாட்டி தெரிவிச்சிருக்கிறார். அதோட ஐஃபோனுக்காகத்தான் இப்படி ஒரு சம்பவம் என்று சொல்லி இப்படி செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கல. ஏற்கனவே அந்த தாயும் மகனும் ஐஃபோன் தான் பாவிச்சு கொண்டே இருக்கிறாங்க. இதில் இருந்தே தெரிய வருது ஐஃபோன் வாங்கி தரையில்ன்றதுக்காகத்தான் இப்படி ஒரு தற்கொலை முயற்சி, இப்படி ஒரு உயிரிழப்புகள் பதிவாகி இருக்குன்னு சொல்ல வரது இதில் இருந்தே விளங்குது பொய் என்று சொல்லி. ஏற்கனவே அவங்க ஐஃபோன் தான் பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க. குடும்ப பிரச்சனை தான் இந்த ஒரு சூழ்நிலைக்கு காரணம் என்று சொல்லியும் தயவு செய்து தவறான செய்திகளை, வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று சொல்லியும் இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. மேலதிக விசாரணைகளை போலீஸார் முன்னெடுத்து வருகிறார்கள். மட்டக்களப்பு கல்குடாவில் ஒரு இளைஞன் உயிரிழந்த சம்பவம் நேற்று மாலை பதிவாகி இருக்கிறது. தொலைபேசியை நெஞ்சு பகுதியில் வச்சு மாலை நேரம் உறங்கி இருக்கிறார் இந்த இளைஞன். உறங்கி இருக்கும் பொழுது இந்த ஃபோன் சார்ஜில் இருந்தபடியாக தான் இந்த ஃபோன் வெடித்து இந்த உயிரிழப்பு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிச்சும் அந்த இளைஞன் உயிரிழந்த ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. ஆகவே மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். நிறைய சம்பவங்கள் இப்படி பதிவாகுகின்றது. தொலைபேசியை சார்ஜில் போட்டுட்டு யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறது ஆளை இப்படி ஒரு சம்பவம் பதிவாகுதுன்னு பார்த்தா, சார்ஜில் போட்டுட்டு உடலில் தொடுற மாதிரி நெஞ்சு பகுதியில் வச்சுக்கொண்டு தூங்கினதாலேயும் அந்த ஃபோன் வெடிச்சிருக்கிறது. முதல்கட்ட விசாரணையில் நடந்து கொண்டு வருது. அதில் அந்த சில தகவல்கள் எப்படி செய்திகள் வெளியாக இருக்குன்னு சொன்னால், கரண்ட் சார்ஜில் போட்டு நெஞ்சு பகுதியில் வச்சுக்கொண்டு தூங்கி கொண்டிருக்கல ஒரு நேரத்தில் கரண்ட் கட்டாகி வந்ததால் தான் இப்படி ஃபோன் வெடித்தது என்று சொல்லியும், ஃபோன் பேட்டரி ஓவராக ஹீட்டானபடியாக வெடித்தது என்று சொல்லியும் செய்திகள் வெளியாக இருக்கிறது. மேலதிக விசாரணைகளை போலீஸார் முன்னெடுத்து வருகிறார்கள். இப்போ தொலைபேசி பயன்படுத்தாமல் யாருமே இல்லை. தொலைபேசிக்கு நிறைய பேர் அடிமையாக இருக்கிறார்கள் என்பது உண்மை கதை. அதிலிருந்து வெளியே வாரத்துக்கு நிறைய பேர் கஷ்டப்படுகிறார்கள். முக்கியமாக சிறுவர்கள் தொலைபேசி பார்ப்பது கூடவாக இருக்கிறது. அண்மைய செய்திகளையும் வந்திருந்தது. சிறுவர்கள் தொலைபேசி பார்க்கறதால அவர்களுடைய பேச்சுத்திறன் குறையுது,
பார்வைத்திறன் குறையுது என்பது உண்மை கதை. இப்படியான உயிரிழப்புகளும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே அவதானமாக இருப்போம். மாத்தறை ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு பியூட்டி பார்லர் ஜோடி கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த பியூட்டி பார்லரை நடத்தி வந்த ஜோடி என்று சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 70 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய ஹெரோயின், ஐஸ் போதைப் பொருட்கள், 2 வகையான போதைப் பொருட்களுடனும் இவர்கள் கைது செய்யப்பட்டதோடு இந்த 70 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களும் போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகிறார்கள் என்று சொல்லி செய்திகள் வெளியாகி இருக்கிறது. மேலதிக விசாரணைகளுக்கு முன்னர் நாங்களாகவே ஊகிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னால், பியூட்டி பார்லர் என்ற பெயரில் இவர்கள் போதைப்பொருள் விற்பனை செய்து வந்திருக்கிறார்கள். காரணம் சாதாரணமாக 5 கிராம் 10 கிராம் இல்லை, 70 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஹெரோயின், ஐஸ் போதைப் பொருட்கள். நேற்று ஒரு செய்தி வெளிவந்தது. பெண்கள் சிறுவர்களை இலக்கு வைத்து வெளிநாடுகளிலிருந்து, இலங்கையை சேர்ந்த சிறுவர்கள் பெண்களை இலக்கு வைத்து வெளிநாடுகளில் இருக்கிற குழுக்கள் அவர்களுடைய காணொளிகள், புகைப்படங்கள், தனிப்பட்ட சில விஷயங்கள், சிக்கலுக்குரிய புகைப்படம், காணொளிகளை காசுக்காக விற்கிறது, வாங்குறது என்று சொல்லி வியாபாரத்தில் ஈடுபடுறதாக செய்தி ஒன்று வெளியாகி எச்சரிக்கையாக இருக்குமாறும் சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சு நேற்று தெரிவித்தது. நானும் நேற்றைய காணொலியில் போட்டிருந்தேன். இன்றைக்கு ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. 21 வயதுடைய ஒரு இளைஞன் கைதாகி இருக்கிறார். சிறுவர்கள், அதாவது குழந்தைகள் மற்றும் பெண்களுடைய அந்தரங்க புகைப்படங்கள், காணொளிகளை ஃபேஸ்புக் குரூப்ஸ்லையும் ஃபேஸ்புக் பேஜிலையும் பகிர்ந்தவர் என்ற குற்றச்சாட்டில் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவருடைய தொலைபேசியும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டதோடு இவர் யார் யாரோட சேர்ந்திருக்கிறார், இவருடைய வலைப்பின்னல் ஏதும் இருக்கின்றதா, இவருடைய நண்பர்கள் அல்லது தெரிந்தவர்கள் இன்னும் அதில் ஈடுபடுகிறார்களா என்பது குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். இப்படி ஏதாவது சம்பவங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ உங்களுக்கோ பதிவாகி இருந்தால் நீங்களும் முறைப்பாடுகளை பதிவு செய்து இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். சிரான் பாசிக் பிரபலமான ஒரு போதைப்பொருள் கடத்தல்காரர். வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு போதைப் பொருளை அனுப்புகிறவர்களில் 5 பேரில் மிக முக்கியமான ஒரு போதைப்பொருள் கடத்தல்காரராக இருக்கிற சிரான் பாசிக் தப்பியோடி வெளிநாட்டில் மறைந்திருந்த நேரத்தில் கைது செய்யப்பட்டு இப்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இப்படி இருக்கையில் இந்த சிரான் பாசிக்கு ஏற்கனவே நிறைய சொத்துக்கள் இருக்குது, ஹோட்டல்ஸ்கள் இருக்குது, நிறைய சாப்பாட்டு கடைகள் இருக்குது, ஏராளமான சொத்துக்கள். அதுலேயும் எதிர்க்கட்சியில் இருக்கிற சில பேருக்கு அரசியல் காரணங்களுக்காக காசு கொடுத்திருக்கிறார். தேர்தல் பிரச்சாரங்களின் நேரங்களில் சில அரசியல்வாதிகளுக்கு காசு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு முக்கியமான பரபரப்பான விஷயம் ஒன்று வெளியாகிய நேரத்தில் முன்னாள் கிரிக்கெட் வீரர், முக்கியமான ஒரு வீரர், பிரபல கிரிக்கெட் வீரர் என்று சொல்லலாம், திலகரத்ன டில்சான், TM டில்சான் என்று சொல்லப்படுகிற இந்த டில்சானோட சிரான் பாசிக்கு தொடர்பு இருப்பதாகவும், சிரான் பாசிக் டில்சானுக்கு பாரியளவு பணத்தை கொடுத்ததாகவும் ஒரு செய்தி ஒன்று வெளிவந்தது. இது சமூக வலைத்தளங்களில் செய்திகள் வெளியான நேரத்தில் இப்போ இந்த கிரிக்கெட் வீரர் டில்சான் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், CIDயில் போய் முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறார். சில குறுகிய காரணங்களுக்காக, சின்ன சின்ன காரணங்களுக்காக சமூக வலைத்தளங்களில் தன்னை சிரான் பாசிக்கோடு சேர்த்து இப்படி பதிவுகளை போடுகிறார்கள், குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார்கள். இது 20 வருடமாக இலங்கை நாட்டுக்காக கிரிக்கெட் விளையாடிய எனக்கு ஒரு என்னை அவமதிக்கிற மாதிரியான ஒரு செயலாக இருக்குது. அதோட இப்படியான ஒரு தன்மையில் இருக்கிற குற்றச்சாட்டு வந்து தன்னுடைய மகளையும் வந்து பாதிச்சிருக்கிறது. இதை தயவு செய்து இப்படியான விஷயங்களை நிறுத்துங்கள் என்று சொல்லி இவர்கள் வந்து இப்படியான போலியான விஷயங்கள், தன்னை பற்றி பதிவுகளை போடுபவர்களை கைது செய்யுங்கள் என்று சொல்லி CIDயில் திலகரத்ன டில்சான் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். இப்படி இருக்கையில் நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கு உங்களுக்கு தெரியும், பனிப்பாறை உடைந்து சரிந்து விழுந்ததில் பாரியதொரு வெள்ளப்பெருக்கு. இதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நேபாளம் நாட்டை தாண்டி சுற்றுலா சென்று அங்கே வேலைக்கு சென்ற என்று சொல்லி நிறைய பேர் இலங்கை, இந்தியா உட்பட பல நாடுகளை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் காணாமல் போயிருக்கிறாங்க. இலங்கையை சேர்ந்தவர்களுக்கு இதுவரையில் எந்த பாதிப்பும் இல்லை என்று சொன்னாலும் இந்தியாவை சேர்ந்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, காணாமலும் போயிருக்கிறார்கள். மொத்தமாக இந்த நேபாள வெள்ளப்பெருக்கில் இப்போ வரைக்கும் 469 உயிரிழப்புகள் பதிவாகியதோட 1400 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஹெலிகாப்டரில் எல்லாமே மீட்பு பணிகள் நடந்து வருது. சில காணொளிகளையும் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. ஹெலிகாப்டரில் வந்து மீட்பு படையினர் அந்த காணாமல் போனவர்கள், அதாவது தப்பிக்கிறதுக்கு வழி தெரியாமல் மரத்தில் ஏற நிற்கிறவர்கள், கட்டடங்கள் ஏற நிற்கிறவர்களை ஹெலிகாப்டரில் வந்து தூக்கி கொண்டு போகிற காணொளிகளையும் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. பாரியதொரு அழிவென்று சொல்லலாம். அதாவது பனிப்பாறை உடைந்து தான் இந்த விபத்து சம்பவித்திருக்கிறது. இதற்கு இப்போ நிறைய நாடுகள் உதவி செய்து வர நேரத்தில் இலங்கையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க $1 மில்லியன் அமெரிக்க நன்கொடையாக, உதவியாக இவர்கள் நேபாள நாட்டவர்களுக்கு வழங்குவதற்கு அனுர இப்போ வந்து சைன் வச்சிருக்கிறார்.
முக்கியமான செய்திகளை ஒவ்வொரு நாளுமே இந்த தாரு நியூஸ் அப்டேட் சேனலில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கும். கருத்துக்களையும் பதிவிடலாம். எவ்வாறான செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் என்றும், இந்த செய்தி தொடர்பான உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதையும் நீங்கள் கருத்துக்களில் பதிவிடுவதோடு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் நான் போடுற காணொளிகள் உடனுக்குடன் உங்கள் கைத்தொலைபேசிகளுக்கு